நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய பதவியை புடுங்கிவிட்டு அந்த பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வருவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாகவும் அடுத்த வருட தொடக்கத்திலே பாராளுமன்றத்திற்குள்ளே மீண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்நுழைய போகின்றார். இதன் பின்புலத்திலே மிக பெரும் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலைகளை செய்து வருவதாகவும் இப்போது தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக இதிலே முன்னிலையிலே நிற்கின்றார் உதய கம்மன்வல என்பதும் மிக மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது. அதோடு தையெட்டி திஸ்ஸ விகாரை விடயம் மீண்டும் இப்போது பூதாகரமாக ஆரம்பித்திருக்கின்றது, சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற போராட்டத்தின் போது, இந்த திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டத்தின் போது சைவ மத குரு ஒருவர் வேலன் சுவாமிகள் அவர்கள் தாக்கப்பட்ட விடயம் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. கண்டனங்களும் எழ ஆரம்பித்திருக்கிறது. வேலன் சுவாமி அவர்களும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் இலங்கையிலே இப்போது தீவிர பேசுபொருளாக மாறுகின்ற விடயம் இந்த ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க கல்லூரியினுடைய ஒரு மாணவியினுடைய அதாவது துணிகரமான செயல் அல்லது அவருடைய மிக மிக துணிச்சலான பேச்சானது, அதாவது பாடசாலை அதிபர் மற்றும் நிர்வாகத்திற்கு எதிராக அவர் குரல் கொடுத்த விடயமானது தீவிர பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் முழுமையாக இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒரு வணக்கம். இலங்கையில் இப்போது தீவிரமாக எந்த ஒரு சமூக வலைத்தளத்தை எடுத்தாலும் இந்த ஒரு செய்தி தான். அது தமிழ் ஊடகங்களாக இருக்கலாம், சிங்கள ஊடகங்களாக இருக்கலாம், ஆங்கில ஊடகங்களாக இருக்கலாம். இந்த ஒரு செய்தி தான் அதிகமாக ஆக்கிரமித்திருக்கின்றது. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான செய்தியா என்று பார்த்தால் அந்த அளவுக்கு முக்கியமான செய்தி இல்லாவிட்டாலும் ஒரு அடக்குமுறை, அதற்குள்ளே இருக்கின்ற தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய அந்த விடயத்தை மறுத்துவிட்டார்கள் என்பதற்கு எதிராக ஒரு பாடசாலையின் அதிபர் மற்றும் நிர்வாகத்திற்கு எதிராக ஒரு மாணவியினுடைய மிக மிக முக்கியமான துணிச்சலான பேச்சு தான் இப்போது தீவிரமாக எல்லா ஊடகங்களிலும் பேசப்படுகின்றது. குறிப்பாக ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க கல்லூரி, கொழும்பில் இருக்கின்ற ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க கல்லூரியிலே தான் கடந்த 19ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்வு இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக அதிலே ஒரு பாடசாலை மாணவி, இறுதியாண்டு பாடசாலை மாணவி தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாகவும் தனக்கு வழங்கப்பட வேண்டிய விருதினை இன்னும் ஒரு மாணவிக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை அந்த பாடசாலை நிகழ்வின் போதே அங்கே அவருக்கு கிடைத்த வாய்ப்பினை பயன்படுத்தி ஒட்டுமொத்த இலங்கை முழுவதும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக கலஸ் நைட் என்று சொல்லப்படுகின்ற அந்த அதாவது இறுதி ஆண்டிலே வழங்கப்படுகின்ற விருது விழாவின் போது அந்த மாணவிக்கு ஒரு மிக முக்கியமான விருது வழங்கப்பட வேண்டுமா. அவர் ஒரு நீச்சல் வீராங்கனை என்று சொல்லப்படுகின்றது. அவருக்கு வழங்கப்பட வேண்டிய விருது அதற்கு முன்கூட்டியே இடம்பெற்ற ஒத்திகை நிகழ்விலே அந்த மாணவி கலந்து கொள்ளாமையினால் தட்டி கழிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த மாணவி குறிப்பிட்ட ஆசிரியர்களுக்கு இதனை தெரியப்படுத்தி இருக்கின்றார். தனக்கு ஒரு பரீட்சை இருக்கின்றது, அதிலே கலந்து கொள்ளப் போகின்றேன் என்று தெரியப்படுத்தி இருக்கின்றார். இதனால் ஒத்திகை நிகழ்வுகளில் என்னால் கலந்து கொள்ள முடியாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றாராம். ஒத்திகை நிகழ்வு வரையிலே அந்த மாணவிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த விருது ஒத்திகை நிகழ்விலே கலந்து கொள்ளாததன் காரணமாக பாடசாலையினுடைய அதிபர் மற்றும் பாடசாலை நிர்வாகம் சேர்ந்து அந்த மாணவிக்கு கொடுக்காமல் இன்னும் ஒரு மாணவிக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த விருதினை. உடனடியாக அந்த மேடையிலே அந்த மாணவி ஏறி இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். நான் என்னென்ன சாதனைகள் செய்தேன், அதாவது பொதுநலவாய விளையாட்டுகளில் கூட தான் கலந்து கொண்டு பதக்கம் வென்றிருக்கின்றேன் என்ற உண்மையை சொல்லி இருக்கின்றார். பல நிகழ்வுகளில் இந்த பாடசாலைக்காக நான் பதக்கம் வென்று கொடுத்திருக்கின்றேன். ஆனால் இந்த ஒத்திகை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை என்பதற்காக என்னுடைய திறமைக்கு வழங்கப்பட வேண்டிய விருது எனக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, தட்டி கழிக்கப்பட்டு இன்னும் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை துணிகரமாக, அதுவும் மிக மிக தன்னம்பிக்கையோடு துணிகரமாக வலி நிறைந்த குரலோடு ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார். பாடசாலையின் அதிபர் அந்த அவர் பேசுகின்ற அந்த ஒலிவாங்கி மைக்கை நிறுத்தும் வரை சொல்கின்ற வரையிலே அவர் இந்த உண்மைகளை எல்லாம் சொன்ன விடயம் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி கல்வி அமைச்சு மட்டத்திற்கு சென்று இப்போது கல்வி அமைச்சின் செயலாளரும் உடனடியாக இது சார்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும், இது சார்ந்து இப்போது பாடசாலை மட்டத்திலே அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலே இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே துணிகரமான செயல்பாடு, தன்னுடைய திறமையை மறுதளித்தார்கள், தன்னுடைய திறமையை மறைக்க பார்க்கின்றார்கள், அல்லது தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரத்தை இவர்கள் தடுக்க நினைக்கின்றார்கள் என்பதற்காக வெகுண்டெழுந்திருந்த அந்த மாணவியினுடைய
பேச்சும் கருத்தும் இப்போது இலங்கையினுடைய அத்தனை சமூக வலைத்தளங்களையும் இப்போது ஆட்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் இந்த தையிட்டி விகாரை விடயம் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. நேற்று முன்தினம் தையிட்டி விகாரை பகுதியிலே போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இது சட்டவிரோத விகாரை தான் என்பது அந்த பிரதேச சபையினால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அங்கே பதாதை நடுவதற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் அந்த விகாராதிபதிக்கு வழங்கப்பட இருந்த உயரிய கௌரவம் அல்லது உயரிய பதவி நிலை என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அங்கே போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கே போராட்டத்துக்கு சென்றவர்கள் கடுமையாக போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலே தள்ளுமுள்ள ஏற்பட்டிருந்தது. அங்கே நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி உத்தரவுக்கு, அதாவது இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இதற்கு மேலே செல்லக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதை மீறி செல்கின்ற போது உடனடியாக போலீசாரால் 5 கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இது ஒரு புறம் இருக்கின்ற போது இதிலே பேசுபொருளான விடயம் என்று பார்க்கின்ற போது வேலன் சுவாமிகள் அவர்கள் கைது செய்யப்பட்ட விதமும் அவர் தாக்கப்பட்ட விதமும் தான் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. காரணம், அவரை இழுத்து சென்று அவரை ஏற்றிச் செல்கின்ற அந்த வாகனத்திலே அவருடைய இடுப்பு அடிபடுகின்றபடி தூக்கி எறிந்திருந்தார்கள் போலீசார். இந்த விடயமானது இங்கே 2 பௌத்த பிக்குகள் போராட்டங்களை மேற்கொள்கின்ற போது அருகிலே கூட செல்ல மாட்டார்கள் போலீசார். அந்த பௌத்த பிக்குகளுடைய அஞ்சி தூரத்தில் இருந்து கொண்டு பயந்து கொண்டவரை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு சைவ மதகுரு என்றவுடன் அவரை கழுத்தை பிடித்து இழுத்து சென்று தூக்கி எறிந்த விடயங்கள் எல்லாம் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறுகின்றது. 2 சட்டங்களா, குறிப்பாக இந்த அம்புட்டிய சுமணரத்ன தேரருக்கு பக்கத்திலே எல்லாம் செல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தி போலீசாரை திட்டுகின்றாரோ அந்த அளவுக்கு பயன்படுத்துவார். சில வேளையில் போலீசாரை காதை புத்தி அடித்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் சைவ மதகுரு அமைதியாக இருக்கின்றார். வேலன் சுவாமி அவர்கள் அமைதியாக இருக்கின்றார். அவரை பிடித்து இழுத்து சென்று தூக்கி வீசிய சம்பவங்கள் இப்போது 2, அதாவது இலங்கை என்பது ஒரு நாடு, ஆனால் இந்த நாட்டிற்குள்ளே 2 சட்டங்களா, சைவ மதகுரு என்றால் ஒரு சட்டம், இந்த பௌத்த மதகுருவுக்கு ஒரு சட்டமா என்ற அடிப்படையில் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதோடு வேலன் சுவாமிகள் அவர்களும் இப்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான விடயம், இந்த ஆட்சி வந்த பின்னர் திருகோணமலை கடற்கரை பகுதியிலே பௌத்த விகாரை விடயம் தீவிர பேசுபொருளாக மாறியிருந்தது. அங்கும் அந்த பௌத்த விகாரை அகற்றுவதற்கு சென்ற போலீசாரை காதை பொத்தி அடித்திருந்தார் ஒரு பௌத்த தேரர். அடித்தது பௌத்த தேரர், போலீசாரை தள்ளிவிட்டது பௌத்த தேரர், ஓடி சென்றவர்கள் மருத்துவமனையிலே படுத்து விட்டார்கள் அந்த பௌத்த தேரர்கள் குழு. உடனடியாக விசாரணை நடத்தப்பட்டது என்னவோ பௌத்த தேரர்கள் மீது அல்ல, மாறாக போலீசார் மீதுதான். ஏன் போலீசார் அங்கே சென்று அந்த தேரரை தாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் அந்த விடயத்தை அப்படியே மாற்றி விட்டார்கள். ஆனால் இங்கு நடந்தது என்னவோ, அமைதியாக இருந்த சைவ மத குருவை கழுத்தை பிடித்து இழுத்து சென்று ஜீப்புக்குள்ளே தள்ளுகின்ற சம்பவம், அவர் இடுப்படிபட விழுகின்ற சம்பவங்கள் எல்லாம் இது எந்த அளவுக்கு நியாயம் என்ற அடிப்படையிலே இப்போது கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். உண்மையிலே இது கேள்வி கேட்டாலும் எந்த பிரயோசனம் இல்லை. காரணம், பௌத்தத்திற்கு அந்த அளவுக்கு முன்னுரிமை இலங்கையிலே கொடுக்கப்படும், ஏனைய மதத்தினருக்கு அங்கே முன்னுரிமை கொடுக்கப்படாது. இது தமிழர்கள் மாத்திரமல்ல, இந்த அம்பட்டிய சுமணரத்ன தேரர் ஒரு கத்தோலிக்க சிங்கள கத்தோலிக்க மதகுருவையும் இதே பாணியிலே அச்சுறுத்தி இருந்தார். போலீசார் அங்கே வருகை தந்திருந்தார்கள். மட்டக்களப்புக்கு வருகை தருகின்ற போது, அந்த இடத்துக்கு வருகை தருகின்ற போது அம்பட்டிய சுமணரத்ன தேரரை கண்டு மிக அச்சத்தோடு பம்மிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கிறிஸ்தவ மத குருவை உடனடியாக கைது செய்து அவர் மீது சட்ட நடவடிக்கை பாய்கின்றது. இதுதான் இப்போது இலங்கையினுடைய நிலை. இதுதான் இங்கும் இடம்பெற்றிருக்கின்றது. அவர்களுக்குள்ளேயே அந்த நிலை என்றால் தமிழர்கள் என்றால் பார்த்து கொண்டா இருப்பார்கள். இந்த நிலைதான் இடம்பெற்றிருக்கின்றது. இதற்குள்ளே, அதாவது வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போன்று ஒரு வேலையை செய்திருக்கின்றார் அர்ஜுனா ராமநாதனும். அவரும் வந்த இடத்திலே இந்த விகாரை இடிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்குள்ளே, அதாவது இந்த நல்லூர் கோவில் இடிக்கப்பட வேண்டும். காரணம், நல்லூர் கோவிலுக்குள்ளே ஒரு இஸ்லாமியருடைய ஒரு சமாதி இருக்கின்ற அடிப்படையில் புரளியை கிளப்பி விட்டிருந்தார். அதோடு இது இப்போது இருப்பதல்ல நல்லூர் கோவில், இது அதாவது கிட்டு பூங்காவுக்கு அருகாமையில் இருக்கின்ற கிறிஸ்தவ தேவாலயம் தான் நல்லூர் கோவில். எனவே கிறிஸ்தவ தேவாலயம், சைவ மதம், அதோடு இஸ்லாமியர்கள் 3 பேருக்கும் இடையிலே பிணக்கை ஏற்படுத்துகின்ற வகையிலே ஒரு கருத்தை தெரிவித்து சென்ற விடயமும் இப்போது பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கிறது. அவருக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் அதிகமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் மிக முக்கியமான செய்தி என்றால் ரணில் விக்ரமசிங்க விடயம் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறுகின்றது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவை இந்த வருடம் முடிந்து அடுத்த வருடம் தொடங்குகின்ற போது பாராளுமன்றத்துக்குள்ளே அனுப்புகின்ற வேலைகளை இப்போது தீவிரமாக செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் எதிரணியினர். அதிலே ஃபைசர் முஸ்தபா அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறித்துவிட்டு அந்த பதவி நிலைக்கு ரணில் விக்ரமசிங்கவை உள்ளே கொண்டு செல்ல போகின்றாராம்.
இந்த விடயத்தை தெரிவித்திருப்பது உதய கம்மன்வல பிவித்திருக்கல உரிமை கட்சியின் தலைவர் உதய கம்மன்வல தெரிவித்திருக்கின்றார். எனவே ரணில் விக்ரமசிங்கனுடைய தேவை நாட்டிற்கு இருக்கின்றது. மிக அனுபவம் வாய்ந்த தலைவர், மிக முக்கியமான தலைவர். எனவே அவர் எதிர்க்கட்சி சார்பிலே பாராளுமன்றம் செல்கின்ற போது ஊமை புத்துகளாக இருக்கின்ற இந்த ஆளும் கட்சியை கேள்வி கேட்பார் என்ற அடிப்படையிலே உதய கம்மன்வல தெரிவித்திருக்கின்றார். எனவே எதிர்வருகின்ற வருடம், அதாவது வருகின்ற இன்னொரு 20 நாட்கள் கிடக்கின்றது. இந்த 20 நாட்களுக்குள் பாராளுமன்றத்துக்குள்ளே மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வருவதற்கான வேலைகள் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான விடயம், கடந்த என்னுடைய காணொலியிலும் தெரிவித்திருந்தேன், ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே ஒரு தனியார் விருந்தினர் விடுதியிலே ரகசிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றதாக தென்னிலங்கை புலனாய்வு ஊடகம் ஒன்று செய்தியை வெளிப்படுத்தியிருந்தது. அந்த சந்திப்பிலே ரணில் விக்ரமசிங்கவை பாராளுமன்றம் கொண்டு செல்தல் சார்ந்தும், அதோடு ரணில் விக்ரமசிங்க மற்றும் இந்த சஜித் பிரேமதாசுடைய கட்சி ஒன்றிணைவு பற்றியும், இதில் ரணில் விக்ரமசிங்க தலைமை பதவியிலிருந்து விலகவும் தான் தயார் என்று சொன்ன விடயம் பற்றியும் தீவிர பேசுபொருளாக மாறியிருந்தது. அந்த விடயம் அப்படி இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் மீண்டும் ரணில் விக்ரமசிங்க பற்றி பேச்சுக்கள் ஆரம்பித்திருக்கின்றார். இந்த உதய கம்மன்வல மற்றும் எதிரணியினர் ரணில் விக்ரமசிங்கவை பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு செல்ல போகின்றார்களாம். இதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்புக்கு அரச நிதியை பயன்படுத்தி இங்கிலாந்துக்கு சென்று வந்திருந்தார். இதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்போது அந்த குழு இது தொடர்பாக விசாரிப்பதற்காக இங்கிலாந்து சென்ற அந்த குழு இலங்கைக்குள்ளே வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 16.14 மில்லியன்கள் வரை ரணில் விக்ரமசிங்க செலவு செய்திருக்கின்றார். எனவே இதிலே மோசடி இடம்பெற்றிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அரச நிதியை பயன்படுத்தி இருக்கின்றார் என்பது உறுதியாகி இருக்கின்றதாம். இதன் அடிப்படையிலே விசாரணைக்கு வெளிநாடு சென்ற குழு இப்போது இலங்கைக்கு வந்திருப்பதாகவும், இன்றைய தினம் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு சென்று சட்டமாதிபரை சந்தித்திருக்கின்றார்களாம். அந்த அறிக்கையோடு சானி அபேசகர் தான் இதில் முன்னிலை வகிப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு இப்போது தீவிரம் வருகின்றது. மிக விரைவிலே அதிலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது, பாராளுமன்றத்திற்குள்ளும் ரணில் விக்ரமசிங்க காலடி எடுத்து வைக்கப் போகின்றார் என்பதும் ஒரு நெருக்கடிக்குள்ளான ஒரு விடயமாகவே மாறியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.